கொடைக்கானலில் ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்து நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் சென்னை வந்தடைந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல்ல 3 நாட்களாக நடைபெற்ற ஜனநாயகன் படத்துடைய படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது சென்னை திரும்பியிருக்கிறார். ஜனநாயகன் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு கொடைக்கானல்ல தாண்டிக்குடி 3 நாட்கள் நடைபெற்றிருந்தது. படப்பிடிப்பிற்கு சென்ற விஜய்க்கு மதுரை விமான நிலையத்தில் ஒரு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருந்தது. மதுரை விமான நிலையத்தில் திரண்டிருந்த ரசிகர்களுக்கு மத்தியில் அவர் ரோட் ஷோவும் நடத்தியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக கொடைக்கானலிலும் படப்பிடிப்பு நிறைவு பெற்ற பிறகாக அவர் அங்கிருக்கக்கூடிய மக்களையும் தொண்டர்களையும் சந்தித்த ஒரு சூழல்ல இன்று காலை மதுரையிலிருந்து தனி விமானம் மூலமாக விஜய் தற்போது சென்னைக்கு வருகை தந்திருக்கிறார். ஜனநாயகன் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு முடிந்திருக்கக்கூடிய நிலையில விரைவில் தீவிர முழுநேர அரசியலிலும் விஜய் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. படப்பிடிப்பு நிறைவடைந்த பிறகாக தீவிர அரசியல் பயணத்தில் விஜய் ஈடுபட இருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தமட்டில் அமைப்பு ரீதியாக 120 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 6 மாவட்டங்களுக்கு இன்னும் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படாத ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாம பூத் கமிட்டி மாநாட்டை விரைந்து முடிக்க விஜய் திட்டமிட்டிருக்கிறார். ஏற்கனவே கோவையில பூத் கமிட்டி மாநாடு என்பது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்றிருந்தது. வெகு விமர்சையாக நடத்தி முடிக்கப்பட்ட இந்த மாநாட்டை தொடர்ந்து அடுத்த கட்டமாக மத்திய மண்டலத்தை பூத் கமிட்டி மாநாடு நடத்துவது தொடர்பாக விஜய் விரைவில் ஆலோசனையில ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை, திருச்சி, மதுரை என அடுத்தடுத்து பல்வேறு மாவட்டங்கள்ல பூத் கமிட்டி மாநாடு நடத்துவதற்கும் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.